தமிழ் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா பாஜகவுக்கு 27 சீட்டு, பாமக அன்புமணி தரப்புக்கு 18 சீட்டு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு 11 சீட்டு. இப்படியா சீட்டுகளை பிரித்து கொடுத்து பாஜகவுக்கே பல்பு கொடுத்து எடப்பாடி பழனிசாமி நிக்கிறார் அப்படின்றது தான் கலையதார்த்தமா இருக்கு. ஏன்னா பாஜக அதிமுகவுக்கு எனக்கு 40 சீட்டு வேணும், 50 சீட்டு வேணும், 30 சீட்டு வேணும், இப்படி சீட்டுகளை உயர்த்திட்டே போனாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி சாதுரியத்தினால அவர் என்ன பண்றாரு, பாஜகவுக்கு 27 சீட்டு தாங்க ஒதுக்க முடியும், இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்ட்டாரு. ஏன்னா கடந்த தேர்தலில் உங்களுக்கு 20 சீட்டு கொடுத்தோம், நீங்க 4 சீட்டு தான் ஜெயிச்சீங்க. இந்த தடவை நீங்க 30 40ன்னு கேட்டு போறீங்க, நீங்க கோட்டையை விட்டீங்கன்னா அது எங்களுக்கு ஆப்பாயிரும். அதனால 27 சீட்டு, கடந்த தேர்தலை விட 7 சீட்டு அதிகமா கொடுக்குறேன், இதுல நீங்க எவ்வளவு ஜெயிச்சு உள்ள வரீங்களோ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டாங்க. இப்போ அதிமுகவுல முதற்கட்ட வேட்பாளரை அறிவிச்சிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி, எஸ்.பி. வேலுமணி, ஓ.எஸ். மணியன், எம்.ஆர். விஜயபாஸ்கர் போன்ற முன்னணி மூத்த அமைச்சர்களுக்கு, முன்னாள் அமைச்சர்களுக்கு என்ன பண்ணிருக்காரு, அவர் என்ன பண்ணிருக்காரு, சீட்டு கொடுத்திருக்கிறார். இதை தவிர்த்துட்டு ஒரு அதிரடியும் காட்டியிருக்காரு. யாராவது ஏன் விசுவாசிக்கு சீட்டு வேணும், என் ஆதரவாளருக்கு சீட்டு வேணும், என் பையனுக்கு சீட்டு வேணும் இப்படின்னு சிபாரிசுக்கு வந்தீங்கன்னா லெப்ட் ரைட்னு வாங்கிடுவேன் அப்படின்னு ஒரு அதிரடியை காட்டியிருக்காரு. ஜெயலலிதாவுடைய பாணிய இபிஎஸ் அவர்கள் கடைபிடிக்கிறாரா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கோட தான் இது மூவ் நகருது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெயலலிதா இருக்கும் பொழுது பெரும் அதிரடியை காட்டினார். தன்னுடைய வாரிசுகளுக்கு யாருக்கும் சீட்டு கொடுத்ததே இல்ல, மறுக்கப்பட்டுச்சு. அவங்களுக்கு கொடுக்குறாங்களா அவ்வளவுதான். அதே போல என்னுடைய விசுவாசிமா இவரு, என்னுடைய ஆட்கள்மா இவரு அப்படின்லாம் யாரும் சீட்டு கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு முடிவுல ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க. யாரெல்லாம் நீங்க வேட்புமனு விருப்ப மனு தாக்குறீங்களோ எல்லாத்தையும் அவங்க அனலைஸ் பண்ணி அவங்க ஒரு லிஸ்ட் எடுப்பாங்க. அவங்க மட்டும்தான் அவங்க யார கை காட்டுறாங்களோ, இவங்களுடைய ஆதரவாளர், இவங்க அவங்களுடைய ஆட்கள் அப்படிலாம் கிடையாது. ஜெயலலிதா அவர்கள் யார் ஃபைனலிஸ்ட் பண்றாங்களோ அவங்கதான் வேட்பாளர் அப்படின்றதுல ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் கேட்பாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துல உங்க மாவட்டத்துல யாரெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, வாங்க கொண்டு வாங்க அப்படின்னு ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள்ட்டையும் முன்னாள் அமைச்சர்கள்ட்டையும் கேட்பாங்க. அவங்க ஒரு லிஸ்ட் எடுத்துன்னு வந்து கொடுத்தாலும் இவங்க ஃபைனலிஸ்ட் பண்றது தான் வேட்பாளர் அப்படின்றதுல ஜெயலலிதா ஒரு ஆளுமையை கடைபிடிச்சாங்க. சோ அதே ஆளுமையை இபிஎஸ் அவர்கள் இப்போ கடைபிடிக்கிறாரு அப்படின்னா, எல்லா முன்னாள் அமைச்சர்களுக்கும் சீட்டு கொடுத்தாச்சு. சோ உங்களுக்கு சீட்டு கொடுத்துட்டாங்களா, அதனாலதான் முதல் கட்ட வேட்பாளர் 23 பேரையும் அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் நான் யார நிப்பாட்டுறனோ அவங்களுக்கு நீங்க இறங்கி வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல நிக்கிறாரு. இவங்க என்னார் ஆளு, இவங்க என் ஆதரவாளரு, இவங்க என் விசுவாசி, இவங்களுக்கு சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நின்னீங்கன்னா உங்களை பார்த்து பல பேர் நிப்பாங்க. 234 பேர் தான் நிக்க முடியும். இது எப்படி நான் கூறு போட்டு விக்கிறது அப்படின்ற ரேஞ்சுக்கு எடப்பாடி பழனிசாமி அதிரடியை காட்டியிருக்காரு. சோ அதனால இவங்களுக்கு இன்னாருக்கு சீட்டு கொடுத்தாச்சு, பெருந்தலைகளுக்கு எல்லாம் சீட்டு கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் மீதமுள்ள தொகுதிக்கு நான் யார வேட்பாளரா நிப்பாட்டணும், அவங்களதான் வேட்பாளரா நிப்பாட்டணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டாரு அப்படின்றதா நிதர்சனமான உண்மை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே அதிமுகவுல என்ன நிலவுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய வாரிசுகளுக்கு சீட்டு கொடுக்கணும். இப்ப ஜெயக்குமார் அண்ணா அவங்களுடைய பையனுக்கு கொடுக்கணும், எஸ்.பி. வேலுமணி அவங்க பையனுக்கு கொடுக்கணும், தங்கமணி அவங்க பையனுக்கு கொடுக்கணும். சோ இப்படியா தன்னுடைய வாரிசுகளுக்கு சீட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு லிஸ்ட எடப்பாடி பழனிசாமி முன்னாடி பல பேர் முன்வைத்தாங்க. இது போக தன்னுடைய மாவட்டத்துல யாரு அந்த மாவட்ட செயலாளருக்கு ஆதரவா, இப்ப நீங்க ராஜேந்திர பாலாஜி இருக்கிறாருன்னா அவரு ஆதரவாளர்கள் யாரு அப்படின்ற ஒரு லிஸ்ட ரெடி பண்ணாரு. இந்த தொகுதியில இவங்க தான் நிப்பாட்டணும். அதே போல எஸ்.பி. வேலுமணி, தங்கமணி போன்றவர்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, தன்னுடைய மாவட்டத்துல தனக்கு யார் ஆதரவாளரா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்டும் கொடுத்தாங்க. குறிப்பா விழுப்புரம் மாவட்டத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா, சி.வி. சண்முகத்துக்கு எதிராகவே அதிமுகவுல பல பேர் இருக்கிறாங்க. ஒரு மாவட்ட செயலாளர் அதிமுகவே வேண்டான்னு வெளியே வந்துட்டாரு. ஏன்னா சி.வி. சண்முகம் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை மட்டும் என்ன பண்றாரு, உயர்த்துறாரு. மத்த சமுதாயத்தினர் யாரும் மதிக்கிறது இல்லை, கிட்ட சேர்த்துக்கிறது இல்லை, எதுவுமே தருது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாவட்ட செயலாளர் என்ன பண்ணாருன்னா சி.வி. சண்முகத்தை கண்டிச்சு தலைமைக்கு ஒரு லெட்டர் எழுதினாரு. தலைமை சரியா நடவடிக்கை எடுக்காதனால எனக்கு அதிமுக கட்சியே வேண்டாம், இது ஜாதி கட்சியா மாறிட்டு இருக்கு. ஜெயலலிதா இருக்கும் பொழுது ஜாதி கட்சியா இல்ல, பொது உடைமை கட்சியா இருந்தது. ஆனா எடப்பாடி பழனிசாமி வந்துட்ட பிறகு ஒரு குறிப்பிட்ட சமுதாய ஜாதி கட்சியா மாறிச்சு. அதனால இந்த கட்சியில நான் நீடிக்கிறதுக்கு தயாரா இல்ல, ஆளை விடுங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாவட்ட செயலாளர் இருந்தார். சோ அதனால விழுப்புரம் மாவட்டத்துல சி.வி. சண்முகத்துக்கு எதிராகவே உட்கட்சி மோதல் வெடிச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த பக்கம் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் எடுத்துட்டீங்கன்னா, ராஜேந்திர பாலாஜி விருதுநகர் மாவட்டத்துல ஒரு சர்வாதிகார ஆட்சி நடத்திட்டு இருக்காருப்பா. அதிமுக தான் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். மாஃபா பாண்டியராஜனை ஒதுக்கி வச்சிட்டாரு, நடிகை கௌதமியை ஒதுக்கி வச்சிட்டாரு. யாருமே தன்னை மீறி வளரக்கூடாது, யாருமே தன்னை மீறி தலைமைக்கு
வேலைக்கு போக கூடாது இப்படின்னு ஒரு கட்டமைப்பை விருதுநகர் மாவட்ட அதிமுகவுல ராஜேந்திர பாலாஜி வச்சுட்டு இருக்கிறார். சோ ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொருத்தரும் அப்படிதான் இருக்கிறாங்க. நீங்க திருநெல்வேலி மாவட்டமா இருக்கட்டும், வேலூர் மாவட்டமா இருக்கட்டும், அதே போல கோயம்புத்தூர் மாவட்டமா இருக்கட்டும், இப்படியா ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்கள் என்ன பண்றாங்க, தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்காங்க. சோ இவங்க எல்லாருமே தான் யாருக்கு கை காட்டணும் அவங்களுக்கு தான் சீட்டு அப்படின்ற ரேஞ்சுக்கு பல பேர் கிட்ட கையாடல் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னும் இங்க பேச்சு கொண்டது. குறிப்பா KP முனுசாமி மேலலாம் கடந்த தடவை பயங்கரமான குற்றச்சாமி, கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி இருக்காருல்ல, அவரெல்லாம் வந்து என் கிட்ட வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் சீட்டு வாங்கினாரு, உனக்கு MLA சீட்டு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த தேர்தல் 2021 தேர்தல் OPS ஆதரவாளராக இருந்தாரு. OPS வெளியேறும் போதெல்லாம் பல பகிரங்க குற்றச்சாட்டுகள் முன்வைத்தாரு. இப்ப அவரு அந்த கட்சி எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏத்துக்கிட்டு போயிட்டாரு. சோ இப்படியா இருக்கும் பொழுது இந்த தேர்தலையும் பல முன்னாள் அமைச்சர்கள் இந்த மாதிரி சீட்டு என்னுடைய ஆதரவாளருக்கு தான் சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கிட்ட கையாடல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்துருது. சோ இது தவிர்த்துட்டு தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் லிஸ்ட் ரெடி பண்ணி எடப்பாடி பழனிசாமி டேபிள்ல வச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரா, எல்லா லிஸ்டையும் அழிச்சிட்டு நான் கொடுக்கறதா லிஸ்ட், சோ உங்களுக்கு எல்லாம் சீட்டு கொடுத்துட்டோம்னா உங்களுடைய ப்ராப்ளம் சார்ட் அவுட், அவ்வளவுதான். அதை விட்டுட்டு மத்தவங்களுக்கு யாருக்கு சீட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஏன்னா இப்ப நீங்க 23 பேர் அறிவிச்சிருக்காருல, இந்த 23 பேரும் முன்னாள் அமைச்சர்கள். சோ அதனால இவங்களுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆயிருச்சு, இவங்களுக்கு சீட்டு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் நான் யாருக்கு சீட்டு கொடுக்கறனோ அவங்களுக்கு நீங்க இறங்கி வேலை செய்யணும். வேலை செய்ய மாட்டேன், உட்கட்சி மோதல் வெடிச்சிருக்கு, இந்த வேட்பாளருக்கு நான் வந்து உள்ளடி வேலை பார்ப்பேன் அப்படின்னா கட்சி தலைமை தகுந்த நடவடிக்கை எடுக்கும் அப்படின்றத அதிரடியை காட்டியிருக்காரு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி நம்ம லேஸ்ல வந்து விட்டுட முடியாது. செங்கோட்டையன் அவர்கள் எந்த அளவுக்கு அதிமுகவுல அவருடைய கை ஓங்கி இருந்தது, ஆனா தான் ஏறி வந்த ஏணி எட்டி உதைச்சாலு அந்த அளவுக்கு என்ன பண்ணிட்டாரு, செங்கோட்டையனை தூக்கி அடிச்சிட்டாரு, OPS தூக்கி அடிச்சிட்டாரு, சசிகலாவை தூக்கி அடிச்சிட்டாரு. சோ எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் அதிமுகவுல ஜெயலலிதா பாணியை கொண்டு வராரு அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. ஏன்னா அவர் அதிரடியை காட்டுறாருப்பா, அதிரடியை காட்டி தனக்கு யாரு முக்கியம், தனக்கு யார் ஆதரவாளர் அப்படின்றத, எனக்கு எதிர யாரு இருந்தாலும் அது யாரா இருந்தாலும், சசிகலாவா இருந்தாலும், OPS இருந்தாலும், செங்கோட்டையனா இருந்தாலும், யாரா இருந்தாலும் எல்லாரும் தூக்கி வெளியே கலாய்ச்சிருவேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு எடப்பாடி பழனிசாமி ஃபுல் அண்ட் ஃபோர்ஸா இறங்கிட்டார். சோ அதனால அதிமுக இந்த தேர்தல்ல வலுவா களம் காணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நம்பிட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி தரப்பு என்ன பண்ணிட்டு இருக்கு, யோசிச்சுட்டு இருக்கு. ஆனா உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி ஒரு அதிரடியை கலப்பி இருக்கிறாரு. தன் யாரை நிப்பாற்றணும், தான் சார்பா யாரை நிப்பாற்றணும், இவங்கதான் வேட்பாளர், எல்லாருக்கும் சீட்டு வச்சிடும், உங்க வாரிசுக்கு சீட்டு வரேன், என்னுடைய ஆதரவாளருக்கு சீட்டு வரேன், யாருக்கும் சிபாரிசு பண்ணாதீங்க, யாருக்கும் வக்காலத்து வாங்கிட்டு வராதீங்க. அப்படி வாங்கிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் அதிரடி, யாருக்கும் சீட்டு தர மாட்டேன். நான் யாரை நிப்பாற்றணும், பெரம்பூர் தொகுதியில யாரை நிப்பாட்டுறேன், சைதாப்பேட்டை தொகுதியில யார் நிப்பாட்டுறேன், டிநகர் தொகுதியில இது மாதிரி யாரை நிப்பாற்றணும் அவங்களுக்கு தான் சீட்டு, மத்தவங்களுக்கு யாருக்கும் சீட்டு இல்ல அப்படின்றத ரொம்ப திட்டவட்டமா என்ன பண்ணிருக்க தெல்ல தெளிவா சொல்லியிருக்காரு. அதிரடி கலைப்பிருக்கு. இதனால அதிமுக பல பேருக்கு குளிர் ஜுரம் வந்திருக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த அளவுக்கு அதிரடியை கலப்புறனா, இந்த வெயில் எனக்கு குளிர் ஜுரம் வருதுப்பா, எடப்பாடி பழனிசாமி அந்த அளவுக்கு அதிரடியை கலப்பி இருக்கிறாரு அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. சோ அதனாலே கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்க, லிஸ்டோட போனவங்க எல்லாம் கொஞ்சம் பேக் அடிச்சிருக்காங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அதிரடியை காட்டுறதுனால நமக்கு தேர்தல்ல பெரிய சிக்கலா வந்துட போகுது, நம்ம நிக்கிற தொகுதியில நம்மளுக்கு பெரிய சிக்கலா வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் பேக் அடிச்சிருக்கிறதையும் இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆக மொத்த இந்த தேர்தல்ல எடப்பாடி பழனிசாமி அதிரடியா இறங்கி இருக்கிறாங்க. ஏன்னா முதற்கட்ட வேட்பாளரை அறிவிச்சிட்டாரு, இது போக தேர்தல் அறிக்கையும் கொடுத்துட்டாரு. கடந்த தேர்தல்ல வாஷிங் மிஷின் தரேன் அப்படின்னு சொன்னாரு, இந்த தேர்தல்ல ஃப்ரிட்ஜ் தரேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா 19 அவர் என்ன பண்றாரு, எல்லாருக்கும் சொல்லி இருக்கிறாரு. ஆனா ஆட்சியை பிடிச்சா பிரிச்சு கொடுக்கும் போதுதான் தகுந்த பெண்களுக்கு, தகுந்த ரேஷன் கடைக்கு, தகுந்த குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாரு, மக்களை ஏமாத்துவாரு அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. சோ எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, யாருக்கும் சிபாரிசு பண்ணிட்டு சீட்டு கேட்காதீங்க, உங்களுக்கு சீட்டு கொடுத்தாச்சா அவ்வளவுதான், அதோட இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிரடி கிளப்பியிருக்காரு. இதை பத்தியோட கருத்து என்ன கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.